கஸ்டோரியல் டெத். கஸ்டடியில வச்சிருக்கிற கைதிகள் வந்து இப்ப அதிகமா இறந்து போறாங்க. விசாரணைக்கு கூட்டிட்டு போனாங்க, கூட்டிட்டு போயிட்டு பார்த்தா அவர் இறந்துட்டாங்க. உடம்பு முடியாம இருந்தாருன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. அவரை வந்துட்டு என் பையனை முழுசா உள்ள கொண்டு போனாங்க, என் பிள்ளைய எங்க அப்பாவை முழுசா உள்ள கொண்டு போனாங்க. ஆனா வெளியே கொண்டு வரும்போது பொணமா தான் கொண்டுட்டு வராங்க. இப்போ ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல அவர் பேர் சாந்தகுமார். இவர் வந்து பஞ்சாயத்து பிரசிடென்ட் சங்கர். அவரை போன வருஷம் கொலை பண்ணிடுறாங்க. அந்த கொலை வழக்கில் இந்த சாந்தகுமார் அக்யூஸ்ட் கூட்டு வந்து விசாரிச்ச இடத்துல அவர் இறந்து போறாரு. முதல் கட்ட விசாரணையில இந்த காவல்துறை அதிகாரி மேல தவறு இருக்குன்னு கண்டுபிடிச்சு அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. காவல்துறை அதிகாரி மேல இப்ப ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அவர் மேல சந்தேகமா இருக்கு, இவர் கூட்டிட்டு போய் இவர்னாலதான் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்றதோட நிப்பாட்டிடுவாங்களா காவல்துறை? இல்ல, அது முதற்கட்டம். ஜெயிலுக்கு கொண்டு போனா முதல் வேலை என்னன்னா இவர் துணியை மொத்தமா அவுத்துட்டு இவர் கம்ப்ளீட்டா பரிசோதனை பண்ணுவாங்க. என்ன காயங்கள் இருக்கு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண் காவலரை வச்சு அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணுவாங்க. உடம்புல என்ன பார்த்து காயம் என்ன இருக்கு, காயங்கள் இருக்குங்கிறத என்ட்ரி போடுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா 2005ல இருந்து ஒரு புதிய ஆணை என்ன அப்படின்னா வழக்கு பதிவு செஞ்சு நீதிமன்ற விசாரணைக்கு அனுப்பணும். அங்க இருக்கிற நீதிபதி, அதாவது ஒரு மேஜிஸ்ட்ரேட், அவங்க தான் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்குவாங்க. ஓகே சார். இந்த எஃப்ஐஆரை வாங்கிட்டு அவங்க வந்து சம்பவம் நடந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு முதல்ல வருவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குற எஃப்ஐஆர்ல இருக்கிற ரிப்போர்ட்டும் போஸ்ட்மார்ட்டத்துல கொடுக்குற ரிப்போர்ட்டும் வேறையா இருக்கு. இவங்க வெளியே சொல்ற விஷயம் வேறையா இருக்கு, போஸ்ட்மார்ட்டத்துல கொடுக்கறது வேறையா இருக்கு. நிறைய விஷயத்தை வந்து காவல்துறையினர் மறைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதன் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் இறந்தவரின் உறவினர்கள் நீதிமன்றத்தை நாடலாம். ஹைகோர்ட்ல கேஸ் போடுவாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணல எங்க சொந்தக்காரங்க இருக்கணும், பாடியை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேஸ் போடுவாங்க. அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லயும் கேஸ் போடுவாங்க. 2016 அந்த சுவாதின்னு ஒரு பொண்ணு, ஐடியில் ஒர்க் பண்ண பொண்ணு வந்துட்டு வெட்டி கொண்டாங்க. இந்த நுங்கப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல. அதுல கைதான ராம்குமார்னு ஒருத்தவர் வந்து கைதானாரு. அவரை போய் கழுத்துல காயத்தோட வந்து போலீஸ் எல்லாம் புடிச்சிட்டு வந்தாங்க. இங்க புழல்ல தான் இருந்தாரு. சடனா பார்த்தா ஒரு 2 மாசத்துலயே அவர் இறந்து போயிட்டாரு. கேட்டா வந்து அங்க இருந்த கரண்ட் கம்பியை வந்துட்டு அவர் வாயில கடிச்சிட்டாரு, கரண்ட் ஷாக்ல இறந்து போயிட்டாரு. வெளியே வந்த தகவல் என்னன்னா வந்துட்டு அவர் கரண்ட் ஷாக்ல இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கும் நியூஸ் மூலமா வந்தது. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவர் உடம்புல வந்துட்டு 12 இடத்துக்கு மேல வந்துட்டு அவருக்கு கரண்ட் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. தேசிய மனித உரிமை ஆணையத்துல இருந்த ஒரு வழக்கறிஞர் தான் இதை சொல்லியிருக்காரு. அவர் உடம்புல வந்துட்டு 12 இடங்கள்ல ஷாக் கொடுத்திருந்தாங்க. அவங்க எங்க நீதிமன்றத்தை நாடி நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இல்ல சார், அது எதுவுமே யாருனாலும் என்னாலும் சொல்லலாம் கண்டிப்பா. ஆனா அது உண்மையா இருந்தா அவங்க ப்ரொசீட் பண்ணணும்ல. கண்டிப்பா ப்ரொசீட் பண்ணி அவங்க வந்து நீதிமன்றத்துல நிறுத்திக்கணும்ல. அந்த சிறை காவலர்களை வந்து நீதிமன்றத்துல அந்த சிறையில சூப்பரண்டா இருந்தவர், ஜெயிலரா இருந்தவர், சிறை காவலர்கள் எல்லாருமே வழக்கு பதிவு செய்யறதுக்கு இவங்க ப்ரொசீட் பண்ணிருக்கணும்ல. ஏன் பண்ணல? இன்றைய நேர்காணலில் ரிட்டையர்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் ராஜாராம் சார் அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். சார், ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேசுறதுக்கு உங்ககிட்ட வந்திருக்கேன். கஸ்டோரியல் டெத். கஸ்டடியில வச்சிருக்கிற கைதிகள் வந்து இப்ப அதிகமா இறந்து போறாங்க. தமிழகத்துல பார்த்தா 1270க்கு மேல காவல் நிலையங்கள் இருக்கு, இன்க்ளூடிங் பெண்கள் காவல், மகளிர் காவல் நிலையம் சேர்த்து 9 மத்திய சிறைசாலைகள் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னா குற்றம் செய்யறவங்களை திருத்துறதுக்கு, அவங்களை நல்வழிப்படுத்தி உள்ள அவங்களுக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள ஒரு வழிப்படுத்தி கொண்டு வர்றதுக்கு தான் இருக்கு. அப்பேற்பட்ட காவல் நிலையங்கள்ல, அப்பேற்பட்ட சிறைசாலைகள்ல இப்ப அதிகமா பார்த்தா வந்து விசாரணைக்கு கூட்டிட்டு போனாங்க, கூட்டிட்டு போயிட்டு பார்த்தா அவர் இறந்துட்டாங்க. உடம்பு முடியாம இருந்தாருன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. அவரை வந்துட்டு என் பையனை முழுசா உள்ள கொண்டு போனாங்க, என் பிள்ளைய எங்க அப்பாவை முழுசா உள்ள கொண்டு போனாங்க. ஆனா வெளியே கொண்டு வரும்போது பொணமா தான் கொண்டுட்டு வராங்க அப்படிங்கிற பேச்சு அதிகமா போய்கிட்டு இருக்கு. எல்லா ஊடகங்கள்லயும் சரி, எல்லா இடத்துலயும் சரி, இது ஒரு பேச்சா போயிட்டு இருக்கு. காவல்துறை அதிகமா வந்து புகார் யார் மேல விழுகுதுன்னு பார்த்தா காவல்துறையினர் மேல விழுகுது. அடிச்சுதான் என் பிள்ளை இப்படி பண்ணிட்டாங்க, என் பிள்ளைக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது, என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அடிச்சு துன்புறுத்தி கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வருது. இது ஏன், எதுக்கு இந்த பிரச்சனையா இவ்வளவு தூரத்துக்கு பெருசாகுது? என்ன காரணம்? இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல நசரத்பேட்டை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. ஓகே சார். அங்க வந்து கவுன்சிலரா இருக்காரு. அவர் பேர் சாந்தகுமார். இவர் வந்து அங்க பக்கத்துல வளர்புறம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரோட நகராட்சி மன்ற தலைவர், பஞ்சாயத்து பிரசிடென்ட் சங்கர் அப்படிங்கிறவர் ஒரு கொலை பண்ணிடுறாங்க. அவரை போன வருஷம் கொலை பண்ணிடுறாங்க. அந்த கொலை வழக்கில் இந்த சாந்தகுமார் அக்யூஸ்ட்
ஓகே. அக்யூஸ் ஆகி அவரை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போறாரு. கிட்டத்தட்ட ஓராண்டு காலமா ஜெயிலில் இருக்காரு. இப்போ பெயிலில் வர்றாரு. பெயிலில் வந்ததுக்கு அப்புறம் அந்த இறந்து போனவரோட ஆட்கள் வந்து இவரை சும்மா விடுவாங்களா? மோட்டிவ். ஆமா, இவரை தேடுறாங்க. ஓகே. இவர் எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருக்காரு. சரி சார். தலைமறைவா இருக்காரு. அந்த பகுதியில விசாரிப்பாங்கல்ல, யாரு புதுசா ஒரு ஆள் வந்திருக்காங்க என்னன்னு விசாரிச்சு பார்க்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இவர் இங்க இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அந்த லோக்கல் போலீஸ் போய் கூட்டு வந்து அவர் விசாரிக்கிறாங்க. சரி. கூட்டு வந்து விசாரிச்ச இடத்துல அவர் இறந்து போறாரு. இறந்து போய் அந்த பாடி வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அதுல வந்து முதல் கட்ட விசாரணையில இந்த காவல்துறை அதிகாரி மேல தவறு இருக்குன்னு கண்டுபிடிச்சு அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. சரி சார். ஓகே. அந்த இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சரி. சஸ்பெண்ட் பண்ணி என்கொயரி நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி வழக்குகள்ல என்ன ஒரு வழிமுறை? ஒரு இன்னொரு கேள்வி இருக்கு. காவல்துறை அதிகாரி மேல இப்ப ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, அவர் மேல சந்தேகமா இருக்கு, இவர் கூட்டிட்டு போய் இவர்னாலதான் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்றதோட நிப்பாட்டிடுவாங்களா காவல்துறை? இல்ல, அது முதற்கட்டம். அதாவது நான் அதான் சொல்ல வரேன். இப்ப அதான் உங்களுக்கு ஃபுல்லா அந்த ப்ரொசீஜர் சொல்ல வரேன். இந்த மாதிரி வந்து கஸ்டோடியல் டெத்னு சொன்னீங்களா, அதுல ரெண்டு இருக்கு. ஓகே. ஒன்னு போலீஸ் கஸ்டடி, இன்னொரு ஜுடிஷியல் கஸ்டடி. போலீஸ் கஸ்டடி அப்படின்னா ஒருத்தனை கைது பண்ண ஒருத்தரை பிடிக்கிறாங்க. அவனை பிடிச்சி அவன் பேர்ல வழக்கு இருக்கு, இல்ல வழக்கு பதிவு பண்ணி, இல்ல வழக்கு பதிவு பண்ணதுல அவரை கைது பண்ணி அவரை காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து நீதிமன்றத்தில் கொண்டு 24 ஹவர்ஸ்க்குள்ள ஆஜர்படுத்தணும். கண்டிப்பா சார். அந்த சமயத்தில் ஆஜர்படுத்துறதுக்கு முன்னாடி அவரை வந்து ஒரு அரசு மருத்துவர்கிட்ட ஆஜர்படுத்தணும். அரசு மருத்துவர் அவரை ஃபுல்லாக பரிசோதனை பண்ணி இவருக்கு காயம் இருக்கு, இல்லை காயம் இருந்தால் எப்படி காயம் ஏற்படுன்னு அவர்கிட்ட கேட்டு அவர் பதிவு பண்ணி அவர் சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. அதுக்கு அப்புறம் தான் மேஜிஸ்ட்ரேட்டு கொண்டு ஆஜர்படுத்தணும். மேஜிஸ்ட்ரேட் என்ன கேட்பாரு? காவல்துறை உங்களை துன்புறுத்தினாங்களா, அடிச்சாங்களா அப்படின்னு கேட்பாரு. முதல் கேள்வி அதுதான். என்னன்னா ப்ரொடியூஸ், அதாவது டைம் போடுவார். டைம் டேட்டு டைம் போட்டுட்டு அக்யூஸ்ட் ப்ரொடியூஸ்ட் பிஃபோர் மீ, என்கொயர்ட் அபவுட் த இல் ட்ரீட்மெண்ட் பை போலீஸ். ஓகே. அப்போ அவர் என்ன சொன்னாரு? மனத்தளவுல துன்புறுத்தினாங்களா, உடல் அளவுல துன்புறுத்தினாங்களா, இல்ல இங்கெல்லாம் அடிச்சாங்க, இங்கெல்லாம் காயம் இருக்கு அப்படின்னு சொன்னாருன்னா அதெல்லாம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுவார். ரெக்கார்ட் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுவாரு? உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புவார். சரி சார். ஓகே. அதன்படி அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே டாக்டர், அங்க இருக்கிற டாக்டர் இவருக்கு கேட்பாங்க என்னென்ன காயங்கள் இருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து எழுதிட்டு இந்த காயங்கள் எப்படி ஏற்பட்டது அதையும் கேட்பாங்க. அதையும் கேட்டு அவர் சொன்னாரா, அவர் கூட வந்தவர் சொன்னாரான்னு சொல்லி அதையும் எழுதுவாங்க. எழுதி அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, அட்மிட் பண்ணாங்களா, இல்லை ஓபியா சின்ன காயமா இருந்தா ஓபியா ட்ரீட் பண்ணாங்களா அப்படின்னு முடிச்சு மேஜிஸ்ட்ரேட் எழுதியில ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு இவருக்கு சிந்தா இருந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் ஜெயிலுக்கு அனுப்பலாம். ரிமாண்டட் ஃபார் 15 days அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அது முடிஞ்ச அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு இருந்து ஜெயிலுக்கு கொண்டு போவாங்க. ஜெயிலுக்கு கொண்டு போனா முதல் வேலை என்னன்னா இவர் துணியை மொத்தமா அவுத்துட்டு இவர் கம்ப்ளீட்டா பரிசோதனை பண்ணுவாங்க. என்ன காயங்கள் இருக்கு, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண் காவலரை வச்சு அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்த்து என்ன காயங்கள் இருக்குங்கிறத என்ட்ரி போடுவாங்க. ஓகே. என்ட்ரி போட்டு அப்புறம் தான் உள்ள கொண்டு போவாங்க. ஓகே சார். அப்படி உள்ள கொண்டு போய் அவருக்கு சிகிச்சை தேவைப்பட்டா அங்க ஜெயிலுக்குள்ளே, பெரிய ஜெயிலுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் இருக்கு. சரி சார். இப்போ புழல் ஜெயில்னு எடுத்துக்கிட்டா அங்க வந்து பெரிய வார்டே இருக்கு. அதுல வந்து 10 பேர் 20 பேர் அட்மிட் பண்ணலாம். டாக்டர் வந்து 24 hours டியூட்டியில் இருக்காங்க, பை டர்ன் டியூட்டியில. இந்த மாதிரி பெரிய சிறைச்சாலைகள் அந்த வசதிகள் இருக்கு. அது மாதிரி இல்லை, அங்க இருக்க ட்ரீட்மெண்ட்டை விட அதிகமான ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டா உடனே வந்து நம்ம ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க வந்து ஜெயில இருந்தே அவங்களை கூட்டு போய் அங்க அட்மிட் பண்ணி அதுக்குன்னே வார்டு இருக்கு. பாதுகாப்போட இருந்து அதுக்கு வந்து ஜெயில் மாதிரி இருக்கும் அந்த ஒரு வார்டு. அந்த வார்டுல காவலர்கள் இருப்பாங்க. அங்க அவர் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. சரி சார். ஓகே. ஆமா. இப்போ இதுல வந்து என்ன ப்ரொசீஜருங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். ஓகே சார். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா 2005 இருந்து ஒரு புதிய ஆணை என்ன அப்படின்னா 176 வித்தின் பிராக்கெட் 1 capital A சிஆர்பிசி பிரகாரம் வழக்கு பதிவு செஞ்சு நீதிமன்ற விசாரணைக்கு அனுப்புறோம். அங்க இருக்கிற நீதிபதி, அதாவது ஒரு மேஜிஸ்ட்ரேட், அவங்க தான் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்குவாங்க. ஓகே சார். இந்த எஃப்ஐஆரை வாங்கிட்டு அவங்க வந்து சம்பவம் நடந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு முதல்ல வருவாங்க. வந்து அங்க என்ன சாட்சியங்கள் இருக்கு, என்ன பொருள் இருக்கோ அதெல்லாம் பார்த்து அதை வந்து அவங்க கைப்பற்றுவாங்க. ஓகே. எவிடன்ஸ் எடுப்பாங்க. அப்புறம் சாட்சிகளை விசாரிப்பாங்க. அங்க இருக்கவங்க அப்ப அந்த சமயத்துல அந்த சம்பவம் நடக்கல யாரெல்லாம் இருந்தாங்க அவங்க எல்லாம் விசாரிப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த பாடி வந்து ஒருவேளை ஹாஸ்பிட்டல் இருந்ததுன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அங்க விசாரிப்பாங்க. எப்போ வந்தது, உயிரோட வந்தாரா, இல்லைன்னா அவங்க டாக்டர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, இவருக்கு என்னென்ன காயங்கள்லாம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்கள விசாரிப்பாங்க. சரி சார். ஓகே. அப்புறம் இறந்தவங்களோட சொந்தக்காரங்களை விசாரிப்பாங்க. எல்லாத்தையும் வந்து குயிக்கஸ்ட் டைத்தில் விசாரித்து வாக்குமூலம் பதிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாடியை 5 தனிப்பட்ட நபர்கள் முன்னிலையில் பிரேத பரிசோதனை, இன்குஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
5 பேர் என்ன யாரு சார்? 5 தனிப்பட்ட நபர்கள், அதாவது காவல்துறையை சேர்ந்தவங்களும் மொத்தம் கிடையாது, அந்த ஏரியாவை சேர்ந்த முக்கியமான நபர்கள். முக்கியமான அவங்க முன்னாடி பண்ணுவாங்க. அவங்க முன்னால அவங்களை உட்கார வச்சு இந்த பாடியை கடத்தி இவங்க விசாரிப்பாங்க. இவர் இறந்து போனவர் யாரு உங்களுக்கு தெரியுமா? ஆமா தெரியுமா, எங்க ஏரியால தான் இருக்காரு, அவர் பேரு ராமசாமி, அவங்க அப்பா பேரு, அவர் அட்ரஸ் இது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏற்கனவே அவங்களுக்கு எஃப்ஐஆர் வந்திருக்கு இல்லையா, அதுலயும் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்து எப்படி இவருக்கு இந்த காயங்கள் ஏற்பட்டது, எப்படி அவர் இறந்து போயிருப்பாரு, யாரு அவரை கடைசியா உயிரோட பார்த்தது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கேட்டு கடைசியா அப்பேரண்ட் காஸ் ஆஃப் டெத், எப்படி அவர் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்டு அதை எழுத்து மூலமா பதிவு பண்ணிட்டு அந்த 5 வாட்டி கையெழுத்து வாங்குவாங்க. ஓகே, அதுக்கு பேர் இன்குவெஸ்ட் ரிப்போர்ட். சரி சார், ஓகே. பிரேத விசாரணை அறிக்கை. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரேத பரிசோதனை, போஸ்ட்மார்ட்டம், அதுக்கு அனுப்புவாங்க. அதுக்கு வந்து அவங்க தான் ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க, யாரு? மேஜிஸ்ட்ரேட். அந்த ரிக்வெஸ்ட் பிரகாரம் அதுல என்ன சொல்லியிருப்பாங்க, மோர் தேன் ஏ டாக்டர் பண்ணணும். ஒரு டாக்டர் இல்ல, குறைஞ்சபட்சம் 2 டாக்டர் பண்ணணும். ரெண்டாவது வந்து அதை ஃபுல்லா வீடியோகிராஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரிக்வெஸ்ட்லேயே கொடுப்பாங்க. அதன் பேர்ல 2 டாக்டர், அதுக்கு மேல டாக்டர் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டத்தை அவங்க வந்து வீடியோ பண்ணுவாங்க, அந்த வீடியோகிராஃப் எடுப்பாங்க. இந்த வீடியோகிராஃபும் இந்த எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல, இது 24 ஹவர்ஸ்க்குள்ள ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு போகணும். மேஜிஸ்ட்ரேட் அதுக்கு அப்புறமா இந்த இறந்து போன நபரை பத்தி அவங்க உறவினர்கள் எல்லாரையும் வரவழைச்சு விசாரிப்பாங்க. ஒரு பப்ளிக் என்கொயரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு பொதுவான ஒரு இடத்துல எங்க சார் தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் வர அதுக்கு ரிப்போர்ட் அனுப்புவாங்க. அதுக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டு இவங்களோட என்கொயரி முடியல, அதான் சொல்றேன், இவங்க ஒரு ரிப்போர்ட் 2 மாசத்துல கொடுப்பாங்க, வித்தின் 2 monthsல கொடுக்கணும். அந்த 2 மாசத்துக்குள்ள இவங்க என்னெல்லாம் விசாரிப்பாங்கிறத சொல்றேன். இவங்க வந்து இறந்து போனவரோட சொந்தக்காரங்களை விசாரிப்பாங்க. அது இந்த சம்பவத்துல பொதுவா பார்த்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சம்பவம் நடந்த இடத்துல யார் யார் இருந்தாங்க, என்னென்ன பொருள் இருந்தது, என்ன சூழ்நிலையில அவர் அங்க அழைத்து வரப்பட்டார். இப்போ ஒருத்தரை வந்து இந்த வழக்குலக்காக கைது பண்ணி கொண்டு வந்தாங்க, இல்ல பிடிக்க போனாங்க, அப்போ அவர் வந்து அடிச்சாரு, இங்க திருப்பி அடிச்சாங்க, எப்படியோ எந்த சூழ்நிலையில இல்ல இந்த வழக்குல கைது பண்ணாங்க, அந்த எந்த சூழ்நிலையில இல்ல எங்களை பார்த்தோன்னா அவர் ஓடினாரு, அப்ப ஏன் ஓடணுங்கிறதுக்காக பிடிச்சாங்க, இல்ல போதைப் பொருள் வச்சிருந்தாரு அதுக்காக பிடிக்க போனா ஓடினாரு, அப்போ வந்து அதுக்கப்புறம் அங்க பிடிச்சு அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, அந்த சீக்வென்சஸ் அந்த வருஷப்படி வந்து அது சம்பந்தப்பட்ட எல்லாரையும் விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அது கொடுத்த என்ன ட்ரீட்மெண்ட் அதுக்கு ஃபுல்லாக விசாரிப்பாங்க. அந்த டாக்டர்ஸை விசாரிப்பாங்க, அதில் உள்ள மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இவரோட பர்சனல் ரெக்கார்ட்ஸ், இவருக்கு ஏற்கனவே வியாதிகள் என்ன இருந்தது, அவருக்கு ஏற்கனவே காயங்கள் இருந்தா, ஏற்கனவே ஒருத்தர் இவரை வெட்டி அதனால இவர் காயங்கள் இருந்தது, அதோட தொடர்ச்சியாக கூட இறந்து போயிடலாம், நமக்கு தெரியாது. நான் சொல்றது அதாவது அவங்க விசாரிக்கக்கூடியது மொத்தமா விசாரிச்சு 2 மாசத்துக்குள்ள ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இதே சமயத்துல போலீஸும் பேரலா விசாரிச்சு அவங்களும் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இந்த விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட்டுக்கு போகும். கவர்மெண்ட் வந்து இந்த விசாரணையில ஜஸ்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீவோ போடுவாங்க, இல்ல அன்ஜஸ்டிஃபைடு அப்படின்னு போட்டாங்கன்னா இதுல சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மேல கோர்ட்ல வந்து கொலை வழக்கு பதியப்படும். ஓகே சார், இவ்வளவு சொல்லிட்டீங்க சார். அதுல கேஸ் நடந்து அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். சரி சார், இவ்வளவு கேஸ் நடந்து தண்டனை கிடைக்கும். இப்போ என்னன்னா வந்துட்டு மக்கள் கிட்ட என்ன சந்தேகம் வந்திருக்குன்னா, என்ன இவ்வளவு விசாரணை நடந்து இத்தனை கேள்விகள் எழுப்பி இத்தனை டாக்டர்ஸ் முன்னாடி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்க கூட பழகுனவங்க தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க எல்லாத்தையும் வச்சுதான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணியும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குற எஃப்ஐஆர்ல இருக்கிற ரிப்போர்ட்டும் போஸ்ட்மார்ட்டத்துல கொடுக்குற ரிப்போர்ட்டும் வேறையா இருக்கு. இவங்க வெளியே சொல்ற விஷயம் வேறையா இருக்கு, போஸ்ட்மார்ட்டத்துல கொடுக்கறது வேறையா இருக்கு. நிறைய விஷயத்த வந்து காவல்துறையினர் மறைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க விசாரிக்கிறாங்கல்ல, மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கிறாங்கல்ல, அவங்க விசாரணையில தெரிய போகுது. ஏன்னா இப்ப போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் போஸ்ட்மார்ட்டம் ரிக்வெஸ்டிகேஷன் யாரு கொடுக்குறாங்க? மேஜிஸ்ட்ரேட் தான் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டை வந்து மேஜிஸ்ட்ரேட் தான் அனுப்புவாங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அதுல வந்து காயங்கள் இருக்கா, இதுக்கு கரஸ்பாண்டிங் உள்காயங்கள் இருக்கா அப்படிங்கலாம் தெரிய வரும். காவல்துறை சொல்றது மட்டுமே நியாயம் கிடையாது. விசாரணைங்கிறது காவல்துறையும் விசாரிக்குது, பேரலா இவங்களும் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் முடிவெடுக்கிறாங்க. அதனால வந்து இவங்க காவல்துறை சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்ம நம்ப தேவையில்லை. பத்திரிகைகள் வந்து அவங்க இப்ப செல்ஃப் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க, அவங்களே சுயமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, அதையும் நம்ப வேண்டாம். இது தவிர இதன் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் இறந்தவரின் உறவினர்கள் நீதிமன்றத்தை நாடலாம். ஹைகோர்ட்ல கேஸ் போடுவாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணல எங்க சொந்தக்காரங்க இருக்கணும், பாடியை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேஸ் போடுவாங்க. அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லயும் கேஸ் போடுவாங்க. அவங்களும் வருவாங்க, அந்த அட்வொகேட்ஸ் வருவாங்களா சார்? அத வந்து கோர்ட் நியமிக்கும், எங்க அட்வொகேட்டா வந்து அலோவ் பண்ணணும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்படின்னா கோர்ட் அலோவ் பண்ணாங்கன்னா அவங்களும் கூட வந்து நிப்பாங்க. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் கேட்கிறேன் சார். இப்போ வந்து 2016 அந்த சுவாதின்னு ஒரு பொண்ணு ஐடில ஒர்க் பண்ண பொண்ணு வந்துட்டு வெட்டி கொண்டாங்க,
இந்த நுங்கம்பாக்கம் ஆமா, ரயில்வே ஆமா, ஸ்டேஷன்ல. சொல்லுங்க. அதுல கைதான ராம்குமார்னு ஒருத்தவர் வந்து கைதானாரு. அவரை போய் கழுத்துல காயத்தோட வந்து போலீஸ் எல்லாம் புடிச்சிட்டு வந்தாங்க. இங்க புழல்ல தான் இருந்தார். சடனா பார்த்தா ஒரு 2 மாசத்துலயே அவர் இறந்து போயிட்டாரு. கேட்டா வந்து அங்க இருந்த கரண்ட் கம்பியை வந்துட்டு அவர் வாயில கடிச்சிட்டாரு, கரண்ட் ஷாக்ல இறந்து போயிட்டாரு. வெளியே வந்த தகவல் என்னன்னா வந்துட்டு அவர் கரண்ட் ஷாக்ல இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கும் நியூஸ் மூலமா வந்தது. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவர் உடம்புல வந்துட்டு 12 இடத்துக்கு மேல வந்துட்டு அவருக்கு கரண்ட் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. தேசிய மனித உரிமை ஆணையத்துல இருந்த ஒரு வழக்கறிஞர் தான் இதை சொல்லியிருக்காரு. அவர் உடம்புல வந்துட்டு 12 இடங்கள்ல ஷாக் கொடுத்திருந்தாங்க. அதன்படி அவங்க எங்க நீதிமன்றத்தை நாடி ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இல்ல சார், அது எதுவுமே உண்மையா இருந்தா அது உண்மையா இருந்தா ஏன் அவர் நடவடிக்கை எடுக்கல? இல்ல, அந்த கேள்வியை தான் நான் கேட்க வந்தேன். இந்த மாதிரி சொல்லிருக்காங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி எதுவுமே பேசப்படவில்லை. ஒண்ணு புரிஞ்சுங்க நீங்க, அதாவது யாருனாலும் என்னாலும் சொல்லலாம் கண்டிப்பா. ஆனா அது உண்மையா இருந்தா அவங்க ப்ரொசீட் பண்ணணும்ல. கண்டிப்பா ப்ரொசீட் பண்ணி அங்க வந்து நீதிமன்றத்துல நிறுத்திக்கணும்ல. அந்த சிறை காவலர்களை வந்து நீதிமன்றத்துல அந்த சிறையில சூப்பரண்டா இருந்தவர், ஜெயிலரா இருந்தவர், சிறை காவலர்கள் எல்லாருமே வழக்கு பதிவு செய்யறதுக்கு இவங்க ப்ரொசீட் பண்ணிருக்கணும்ல. ஏன் பண்ணல? அதுவும் ஒரு கேள்வி. இருங்க, அவங்க சொல்றதையே நீங்க கேக்குறீங்க. நான் வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசல. அதாவது வந்து யாரோ ஒருத்தர் பேர் வாங்குறதுக்காக ஏதாவது சொல்லுவாங்க. அவங்க சொல்றதெல்லாம் உண்மை இல்ல. புரியுதா? அவங்க சொல்றது உண்மையா இருந்தா அவங்க அடுத்த ப்ரொசீட் பண்ணிருக்கணும்ல, அடுத்த நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. ஏன் எடுக்கல? அப்ப அதுல உண்மை இல்லைன்னு அர்த்தம். அதுக்கும் ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. அதிகாரங்களை பயன்படுத்தி உண்மைகளை மறைக்கிறது காவல்துறை அப்படிங்கிற ஒரு விஷயம். போஸ்ட்மார்ட்டத்துல வந்து 12 இன்ஜுரிஸ் இருக்குன்னு சொல்றீங்க. அந்த 12 இன்ஜுரிஸ் எப்படி நடந்துன்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட் விசாரிச்சிருப்பாங்கல்ல, அவங்க ஒரு அறிக்கை கொடுத்திருப்பாங்கல்ல. அதன்படி நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. அவங்க விசாரிச்சது சரியில்லை அப்படின்னு நீங்க அடுத்தால ஹைகோர்ட்ல ஒரு கேஸ போடுங்க. நீங்க சொல்ற அது அட்வொகேட் தானே சொல்றீங்க, அவரு அதை ப்ரொசீட் பண்ணலாம்ல. அப்ப ஏன் பண்ணல? அவரு விளம்பரத்துக்காக உங்ககிட்ட சொல்லியிருக்காரு நீதிமன்றத்துக்கு. அதாவது வந்து பப்ளிக்ல தனக்கு பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. அப்படி உண்மை இருந்தா அவர் ப்ரொசீட் பண்ணி கோர்ட்டுக்கு போயிருப்பார் இல்லையா? இல்ல, அதிகமா வந்துட்டு இப்போ வந்துட்டு காவல்துறையிலும் சரி, நீதிமன்ற காவல்ல இருக்கிற கைதிகளும் சரி, விசாரணைன்னு சொல்லி அழைச்சிட்டு போறாங்க. முதல் நாள் அழைச்சிட்டு போறாங்க, அடுத்த நாள் வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. இதுக்கு என்ன காரணம்? என்ன நடக்கிறது? காவல்துறையில் என்ன நடக்கிறது? காவலர்கள் கைதிகளை என்ன செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு கிசுகிசுப்பு தொடர்ந்து வலைத்தளங்கள்ல போய்கிட்டே இருக்கு. இந்த கிசுகிசுப்பு வந்து நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு மனிதனை வந்து கைது பண்ணா எப்படி கைது பண்ணணும், அவனை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. அந்த ஆர்டர் பிரகாரம் தான் இவங்க செய்யறாங்க. அதுல தவறு இருந்தா அவங்க பாதிக்கப்படுறாங்க. சாத்தாங்குளத்துல பாதிக்கப்பட்டாங்க, இன்னும் ஜெயில தான் இருக்காங்க. நிறைய பேர் தண்டனைப்பட்டிருக்காங்க. அந்த இதுல நடந்த வாச்சாத்தி அங்க நடந்து எத்தனையோ வருஷம் கழிச்சு தண்டனை ஆச்சு. அதாவது தவறு செய்யறவங்க நிச்சயமா தண்டனைப்படுவாங்க. ஆனா உண்மை அப்படிங்கிறது மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. அதாவது ஒரு நபருக்கு நான் இப்ப நல்லா இருக்கிறேன், ஆனா எனக்கு என்ன உள்ள பிரச்சனைகள் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ரெண்டாவது என்ன வந்து ஒரு காவல்துறையை கைது பண்ண போறாங்கன்னா எனக்கு ஒரு பயம் கொடுக்கும். அதுல எனக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம். அந்த சமயம், அதாவது எந்த சமயத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. நல்லாதான் இருந்தாங்க. ஜெயலலிதா வந்து நல்லா இருந்து உடம்பு சரியில்லாம ட்ரீட்மெண்ட் ஆகி ஜெனரல் வார்டுக்கு வந்துட்டாங்க. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாங்க இல்லையா? அந்த ஹார்ட் அட்டாக்ங்கிறது எப்பனாலும் வரலாம். கார்டியாட்டிக் அரெஸ்ட். நம்ம வந்து ஐயோ நம்ம போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டா நம்ம மரியாதை ஊர்ல கெட்டு போயிருமே, நம்ம பேப்பர்ல வந்துருமே, டிவில வந்துருமே அப்படின்னு நினைச்சா வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் காரணம்னு சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுதான் காரணம்னு நான் சப்போர்ட் பண்ணி பேசல. நீங்க வந்து இப்படி எல்லாம் கேக்குறதுனால நான் சொல்றேன். அது மாதிரி இருக்கு. ஜெயில வந்து நிறைய பேர் உடல்நலம் சரியில்லாம நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. விசாரணை கைதிகள், தண்டனை கைதிகள் கூட இறந்து போயிருக்காங்க. சிலர் வந்து சூசைட் பண்ணிருக்காங்க. புரியுதா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அதாவது ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகள்னா இந்த பெரிய தலைவர்கள் பிறந்த நாள், எம்ஜிஆர் பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாள், இந்த சமயத்தெல்லாம் அவங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு ரிலீஸ் பண்ணதுக்கு ஒரு லிஸ்ட் போச்சு. அதுல சிலரை மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க. இதுல எப்படின்னா, சிறைத்துறை தயார் பண்ணி அரசாங்கத்துக்கு அனுப்பும். அரசாங்கம் வந்து உள்துறை ரெக்கமெண்ட் பண்ணும். இவங்க 100 பேருக்கு இவங்க சிறைத்துறை இது பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா 100 பேரையும் அவங்க ஒத்துக்கலாம், 90 பேரை தான் ஒத்துக்கலாம். ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க கவர்னருக்கு அனுப்புவாங்க. கவர்னர் தான் ஜிஓ பாஸ் பண்ணணும். அவர் கையெழுத்து போட்ட தான் ஜிஓ. அப்போ அவங்க கடைசி கையெழுத்து போட்டு வரையில ஒருத்தருக்கு வரல. அவரு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல 12 வருஷத்துக்கு மேல இருந்துட்டாரு. ஏன் கூட எனக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்களா, எனக்கு வரலன்னு சொல்லி அவரு தூக்குமாடி இறந்து போயிட்டாரு. ஸ்ட்ரெஸ்ல இறந்து போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்து உங்களுக்கு எப்படி சார் தூக்கு மாட்டுறதுக்கான இடங்கள் எல்லாம் இருக்குமா? உங்களுக்கு எப்படி அந்த மாதிரி எல்லாம் இடங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன். அதாவது
ஒரு 50 பேர் தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும். அதுக்கு கேட் இருக்கும். ஓகே. அதை பிளாக்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 4 பேர் 5 பேர் தங்கிறதுக்கு ஒரு இது இருக்கும், அதை பூட்டி வச்சிருப்பாங்க. ஒரு சிங்கிளா இருக்கிறதுக்கும் இருக்கும். இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாரையுமே காலையில் 6 மணிக்கு திறந்து விட்டுருவாங்க. எல்லாருக்குமே உள்ளே வந்து பாத்ரூம் இருக்கும். பாத்ரூம் இல்லைன்னா அதுக்கு வந்து வேற ஏதாவது பொருள் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து அவங்க இயற்கை உபாதைகளை கழிக்கிறதுக்கு மேக்ஸிமம் பாத்ரூம் தான் இருக்கும். காலையில் 6 மணிக்கு திறந்து விட்டுருவாங்க. இரவு சாயந்தரம் 6 மணிக்கு தான் திருப்பி அவங்கள அடைப்பாங்க. அது வரைக்கும் இவங்க அந்த காமன் ஏரியா இருக்கு இல்லையா, அது ஏக்கர் கணக்கில் இருக்கும். அங்கே மரம் இருக்கும், செடி கொடிகள் இருக்கும், குளிக்கிறதுக்கு இடம் இருக்கும், எல்லா வசதிகளும் இருக்கும். அங்க வந்து அவங்க வந்து எல்லாம் கலந்து தான் இருப்பாங்க. எல்லாரும் கூட பேசிக்கலாம். கைதிகள்லே வந்துட்டு AA+A1 A2 அந்த மாதிரி இருப்பாங்க. இதுல வந்து இந்த ரவுடி கும்பல் இருக்குல்ல, இந்த ரவுடி கும்பல் ஒன்னொன்னுக்கு ரைவல் கும்பலா இருக்கும். அப்படின்னா அவங்க வேற பிளாக்ல வச்சிருவாங்க. முதல்ல கேட்பாங்க, நீ எந்த கும்பல், எந்த ஊரு, யாரு என்னன்னு கேட்டு விசாரிச்சு அந்த மாதிரி குரூப்பா இருக்கையில தனித்தனியா பிரிச்சிருவாங்க, பிரிச்சு வச்சிருவாங்க. ஆமா, இது விசாரணை கைதிகளுக்கு. தண்டனை கைதிகளுக்கு தனியா இருக்கு. அவங்க தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து வேலைகள்லாம் கொடுப்பாங்க. இவங்களுக்கு வேலைகள்லாம் கிடையாது. ஆமா, ஆக இது வந்து விசாரணை கைதிகளுக்கு ஒரு ஜெயில், புழல்ல தண்டனை கைதிகளுக்கு ஒரு ஜெயில், பெண்களுக்கு தனி ஜெயில். 3 ஜெயில் இருக்குங்க. ஆமா, இதுல வந்து எல்லாருமே வந்து இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, அவங்க காமனான இடத்துல பகல்ல காமனா அவங்க ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. அவங்க என்னாலும் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு பெட்ஷீட் கொடுப்பாங்க. போன உடனே எல்லாருக்குமே ஒரு டம்ளர் இல்லைன்னா ஒரு குவளை இல்லை ஒரு தட்டு இதெல்லாம் கட்டாயம் கொடுப்பாங்க. ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் கொடுப்பாங்க. இதெல்லாம் அவங்களோட அடிப்படை தேவைகளுக்கு. இதை பயன்படுத்தி இவங்க அந்த அவங்க துணிமணிகள் அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு சாதாரண உடைகள்லாம் கொடுப்பாங்க. தண்டனை கைதிகளுக்கு தான் வந்து அந்த அவங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போய் தூக்கெல்லாம் மாட்டிக்கிறாங்க. இவ்வளவு அங்க ஏதாவது மெடிடேஷன் இந்த மாதிரி அவங்க மனநிலைமை மாத்துறதுக்கு ஏதாவது நிறைய பேர் அங்க வருவாங்க. நிறைய வந்து கவர்மெண்டே ஏற்பாடு பண்ணிருக்கு. உள்ள ஜெயில வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கு. இவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா, மனநிலை சரியில்லைன்னா கூட அவங்க சொன்னாங்கன்னா அந்த மருத்துவத்தை கூட்டு போவாங்க. இது போக வெளி ஹாஸ்பிட்டலுக்கு GH, ஸ்டான்லி, ராயப்பேட்டா இது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு டெய்லி கூட்டு போங்க. எந்தெந்த கைதிகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க ரிப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள வந்து காலையில ஒரு வண்டியில அவங்க எஸ்கார்டோட கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி திருப்பி கொண்டு போவாங்க. ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதையும் அட்மிட் பண்ணி அதுக்கு வார்டு இருக்கு. ஸ்டான்லில இருக்குது, இதுலயும் இருக்கு, ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்க அட்மிட் பண்ணுவாங்க. இது உடல்நிலை பாதிப்பு. ரெண்டாவது இவங்க வீட்டுல வந்து நல்ல வசதியா வேற மாதிரி இருந்திருப்பாங்க. அங்க கொடுக்கக்கூடியதான் சாப்பிட முடியும். சாப்பிடக்கூடிய விஷயங்கள் ரொம்ப தான் இருக்கும். அதே மாதிரி உடல்நிலை சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் அங்க உள்ள இருக்குது, அவங்க கொடுக்குற மாத்திரைகளை தான் அவங்க சாப்பிடணும். நல்ல வசதி. இன்னொரு முக்கியமான கேள்வி சார், இந்த படத்துல எல்லாம் காமிக்கிறாங்க ஜெயில் வார்டனா ஐயோ பயங்கரமா இருப்பாங்க, அடிப்பாங்க, கொடுமைப்படுத்துவாங்க, வெளியே இருந்து வர இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்டு உள்ளுக்க வச்சு கொடுமைப்படுத்துவாங்க அப்படின்னு படத்துல காமிச்சு ஒரு இதை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்குமா சார்? அதாவது நல்லா புரிஞ்சுக்கீங்க, ஒரு வட்டாரத்துல ஒரு காவல் நிலையம் ஏரியானா ஒரு 3 கிலோமீட்டர் ஏரியால ரவுடிங் எடுத்தா ஒரு 10 பேரோ 20 பேரோ இருப்பாங்க. சரி, ஆமா. அந்த வந்து ஒரு 50 காவலர்கள் வந்து அவங்களை கட்டுப்படுத்துவாங்க, அவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அங்க வந்து ஊர்ல உள்ள மொத்த ரவுடியும் அங்கதான் இருக்கான், மொத்த திருடம் அங்கதான் இருக்கான். அப்புறம் அவங்க வந்து கட்டுப்படுத்துறதுக்கு சில விதிமுறைகள் இருக்கும். அதுக்காக அடிப்பாங்க, உதைப்பாங்க, அப்படிங்கிற அடிச்சு உதைச்சு எல்லாம் பண்றதுலாம் அந்த காலம். இப்ப அது மாதிரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப அவங்கள பார்த்து பிரிச்சிடுறாங்க, தரம் பிரிச்சிடுறாங்க. அவங்களோட ஒவ்வொருத்தருக்கும் இப்ப பாருங்க, அந்த ஒரு இதுக்கு சொன்னோம் இல்லையா, அது பிளாக், அந்த பிளாக்கு வந்து ஒரு காவலர் தான், அந்த அளவுக்கு தான் ஸ்ட்ரென்த்தே கிடையாது. ஒரு காவலர் தான் அந்த மொத்த பிளாக்கு இன்சார்ஜ். அவர் பொதுவான இடத்துல போட்டதுக்கு அப்புறம் அங்கதான் உட்காந்துருப்பாரு, பகல்லயும் அங்கதான் இருப்பாரு. எல்லாரையும் கரெக்டாக செக் பண்ணி கரெக்டாக இருக்கா, நம்பர் குறையுதா, யாரும் இல்லை அப்படிங்கிற பார்த்து ரிப்போர்ட் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது தேவைன்னா அவங்க கூப்பிடுவாங்க. இவர் அந்த காமனான ஏரியாவில் உட்காந்துருப்பாரு. இவர் தான் போய் எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் அட்டன் பண்ணணும். அதனால அவங்களுக்கு தெரியும் யாரு என்ன ஏது, இவன் எப்படிப்பட்டவன், இவனோட மனநிலை என்ன, இவனுக்கு என்ன பின்னணி, இவனுக்கு எங்க வெளியே இருந்து கஞ்சா கொடுக்குறாங்களா, என்னென்ன பண்றாங்க, எல்லா விஷயமும் அவங்களுக்கு காவலர்களுக்கு தெரியும். சொல்ல போனா காவலர்களே வந்து இவங்களை வந்து கம்ப்ளீட்டா என்னத்தையும் ஸ்டடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா பண்ணிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. குறைஞ்சபட்சம் 100 பேர் வந்து அந்த ஒரு பிளாக்குக்கு ஒரே ஆள் தான் இருந்துச்சாரு. 3 ஷிஃப்ட்டுக்கு 3 பேர் இருப்பாங்க. அது 2 பேர் 2 ஷிஃப்ட், ஒரே ஆளு 2 ஷிஃப்ட் கூட பார்ப்பாங்க. இந்த மாதிரி மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதை நான் உங்களுக்கு என்னென்ன அவங்க கிட்ட இருந்து என்ன கமெண்ட்ஸ் வருதோ, என்னென்ன கேள்விகள் கேட்கறாங்களோ அதை நான் உங்ககிட்ட வந்து கேட்கிறேன். நீங்க தெளிவா மக்களுக்கு சொல்லுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.